தினமும் கன்டென்ட்ட யோசிச்சு எழுதி தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் என்னோட மனசுல தோன்றத பேசுறேன். காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டு வந்து, திரும்ப உட்காந்து கன்டென்ட்ட யோசிச்சு, அதுக்காக நோட்ஸ் எடுத்து, அத ரெக்கார்ட் பண்ணி, எழுதி, எடிட் பண்ணி, அப்லோட் பண்றதுக்குள்ள நைட்டு 12 மணி ஆயிடும். ஆனா, இப்ப வரைக்கும் எனக்கு பெருசா எந்த வியூஸுமே போனது கிடையாது. ஈவன் 2000 வியூஸ், 3000 வியூஸ்லாம் தாண்டுறதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நான் Instagramல பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 126 வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு அரவுண்ட் ஒரு 322 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கிற ஃபாலோவர்ஸ். நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து, எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்குலாம் எந்த பிரயோஜனமும் இல்லாத மாரி தான் இருக்கு. இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா, காலையில 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு போயிட்டு வந்து, திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 7 மணி ஆயிடும். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் கன்டென்ட்ட எழுதி, எடிட் பண்ணி, அப்லோட் பண்றதுக்கு நைட் ஒரு 12 மணி, 12:30 மணி அந்த மாரி ஆயிடும். மறுபடியும் மறுநாள் காலையில நான் 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு கிளம்பணும். இது ரொட்டீனா போயிட்டே தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு பெருசா அதில எந்த ரெஸ்பான்ஸும் கிடைச்ச மாரி தெரியல. ஈவன் நெறைய ஃபாலோவர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு, அன்ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒண்ணுமே இல்ல. வியூஸும் போக மாட்டுது, ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. அப்புறம் எதுக்குடா நீ உட்காந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கன்ட்டு என்கிட்ட கேட்காத ஆட்களே கிடையாது. இந்த மாரிலாம் என்கிட்ட கேள்வி கேட்கிறவங்க கிட்ட நான் அங்க பதில் சொன்னது கிடையாது. ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். என்னதான் நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு எனக்கு இப்ப வியூஸ் கிடைக்காம இருந்தாலும், கண்டிப்பா ஒரு நாள் வியூஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். என்னோட ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க.